viewers, welcome to our channel. இந்த வீடியோல 7th தமிழ் ஓல்ட் புக்குக்கான முதல் பருவத்துக்கான மிக முக்கியமான வரிக்கு வரி எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதே போல 6th தமிழ் ஓல்ட் புக்ல ஃபுல்லாவே நம்ம டேர்ம் வைஸா வந்து முக்கியமான கேள்விகளுக்கான வீடியோஸ் லைன் பை லைன் क्वेश्चंसக்கான வீடியோஸ் வந்து போட்டுருப்போம். அதை நீங்க பார்க்காத இருக்கீங்க அப்படினா அதுக்கான டோட்டல் பிளேலிஸ்ட் லிங்கையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். சோ 6th தமிழ் ஓல்ட் புக்கான வீடியோஸை நீங்க பார்த்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதே போல நியூ புக்ல 6th தமிழ்ல ஒவ்வொரு இயலுக்குமே லைன் பை லைன் क्वेश्चंसக்கான வீடியோஸ் கொடுத்திருப்போம். பிளஸ் ஒவ்வொரு டேர்மையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்றதுக்கான क्वेश्चंस வீடியோஸ்மே வந்து போட்டுருப்போம். அந்த 6th தமிழ் நியூ புக்குக்கான பிளேலிஸ்ட் லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஓகேவா? அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான டெலிகிராம் சேனல்ல நீங்க என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா ஃபாஸ்டா ஜாயின் ஆகிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயுமே டெலிகிராம்க்கான லிங்க் இருக்கும். ஸோ ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? இதே போல ஜிஎஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்ல ஸ்கூல் புக் வைஸா ஒவ்வொரு டேர்முக்குமே வரிக்கு வரி எடுக்கப்பட்ட முக்கியமான கேள்விகளுக்கான வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ ஃபாஸ்டா வந்து எதெல்லாம் நீங்க பார்க்காத இருக்கீங்களோ பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே போல மேக்ஸ்க்குமே ஷார்ட்கட்ஸ்க்கான வீடியோஸ் டாபிக் வைஸா போய்கிட்டு இருக்கு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். 7th தமிழ் பழைய புத்தகம் முதல் பருவத்துக்கான மிக முக்கியமான வரிக்கு வரி எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ரொம்பவே ஃபோக்கஸ்டா வந்துட்டு பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பண்ணினை இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி என்ற பாடலை இயற்றியவர். விடை திருவிக்கா. திருவிக்கா என்பது திருவிக்கா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கான ஃபுல் நேம் என்ன அப்படின்னா திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரம். இங்கிருந்து வரப்பட்டது தான் இந்த திருவிக்கா. ஓகேவா? அடுத்து மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? விடை திருவிக்கா. திருவிக்கா பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா துல்லம். இது தற்போதைய தண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. ஓகேவா? அடுத்தது தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர். விடை திருவிக்கா. திருவிக்கா ஆசிரியராக பணியாற்றிய இதழ். விடை நவசக்தி. பொதுமை வேட்டலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 430 இருக்கு. அடுத்து திருவிக்கா நூல்களில் சில என்னென்ன அப்படின்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், அடுத்து பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு, பொதுமை வேட்டல், இது எல்லாமே இவருடைய நூல்கள். அடுத்து புரை என்பதன் பொருள் குற்றம். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் இது. அடுத்து சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர். விடை திருவள்ளுவர். இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்து திருக்குறள் எந்த வெண்பாக்களால் ஆனது? விடை குறள் வெண்பா. திருக்குறளில் திரு என்பது. விடை அடைமொழி. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா திரு என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாலும் அதற்கான விடை திருக்குறள். அடுத்து திருக்குறள் எந்த நூல்களில் ஒன்று? விடை 14 கீழ்கணக்கு நூல்கள். உலகில் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. விடை 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அடுத்து எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் மொழி ஒன்றே என்றவர். விடை வள்ளலார். குமரி கண்டத்தில் தான் தமிழ் தோன்றியது என கூறும் நூல். விடை தண்டி அலங்காரம். குமரி கண்டத்துல தான் தமிழ் அப்படிங்கிறது தோன்றியது அப்படின்னு எந்த நூல்ல சொல்றாங்க அப்படின்னா தண்டி அலங்காரத்துல சொல்றாங்க. அடுத்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என கூறும் நூல். விடை தொல்காப்பியம். உலகில் மிக பழமையான நிலப்பகுதி எது? விடை குமரிகண்டம். ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா விடை மலை. அடுத்து மலையின் உயரத்தில் குறைந்தது என்னன்னு சொல்லுவாங்கன்னா குன்று. ஓகேவா? மலையோட உயரம் குறைந்து இருக்கிறத குன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மலையை குறிக்கும் வட சொல். விடை கிரி.
அதை நம்ம வந்து பார்த்துருப்போம். கிரி அப்படின்னா அதற்கான பொருள் வந்து மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வட சொல். ஓகே, இப்போ நீலகிரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது கிரி அப்படிங்கிறது மலையை குறிக்கக்கூடியது. ஓகேவா? அடுத்து அத்தி மரங்கள் சூழ்ந்த ஊர். விடை ஆற்காடு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஊரும் பேரும் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்மளுக்கு இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆலமரங்கள் நிறைந்த ஊர் அப்படின்னா ஆலங்காடு. இந்த 2 கொஸ்டினுமே வந்து கேட்டிருக்காங்க. அத்தி மரங்கள் சூழ்ந்த ஊரை ஆற்காடுன்னு சொல்கிறோம். நாம் வந்து என்ன நினச்சிடக்கூடாது, ஆப்ஷனில் அத்திக்காடு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் ஆலமரத்துக்கு ஆலங்காடுன்னு சொல்கிறதுனால அத்தி மரம்னா அத்திக்காடாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அது வந்து தவறு. அத்தி மரங்கள் சூழ்ந்த ஊர் அப்படிங்கிறது ஆற்காடு. ஓகேவா? அடுத்து ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம். விடை பட்டி. பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா விடை பட்டினம். பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான சிற்றூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா பாக்கம். நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை எத்தனை பாளையமாக பிரித்தனர் அப்படின்னா 72 பாளையங்களாக பிரிச்சிருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தம் ஊருக்கு தெற்கில் எழுந்த ஊர் பகுதிகள் எப்படி அழைக்கப்பட்டது பழைய காலத்தில் அப்படின்னா விடை தென் பழஞ்சி. ஓகேவா? பழங்காலத்தில் தம் ஊருக்கு தெற்கில் வந்து ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊரை எல்லாத்தையும் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தென் பழஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகேவா? அதே போல் தம் ஊருக்கு தெற்கில் அப்படிங்கிறது தென் பழஞ்சின்னு சொல்லியாச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்கில் அமைஞ்சிருக்க ஊரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வடபழஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தெற்குனா தென் பழஞ்சி. இதுவே தம் ஊருக்கு வடக்கில் எழுந்த ஊர்கள்னா என்ன சொல்கிறாங்க, வடபழஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னும் 2 எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. இதுவே பழங்காலத்தில் தம் ஊருக்கு மேற்கில் எழுந்த ஊர் பகுதிகளை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேலூர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே போல் தம் ஊருக்கு கிழக்கில் எழுந்த ஊர்களை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கீழூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேற்குனா மேலூர், கிழக்குனா கீழூர். ஓகேவா? அடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? விடை 10. சாதிகள் இல்லையடி பாப்பா என பாடியவர். விடை பாரதியார். தற்போது வழக்கில் இல்லாத சுட்டெழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து தான் வழக்கில் இல்லாத இருக்கு. அடுத்து திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உலகிற்கு பறைசாற்றியவர் யார்? விடை கால்டுவேல். இவர் தான் என்னது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் இந்த கால்டுவேல். ஓகேவா? அதே போல வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்த நூலோட ஆசிரியர் அப்படிங்கிறது கால்டுவேல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எந்த ஆண்டுங்க வெளியிட்டாரு? அதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிருங்க. ஓகேவா? அடுத்து நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே என்னும் பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? விடை மோசிகீரனார். தானை என்பதன் பொருள். விடை படை. ஓகேவா? அடுத்து அரசனை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா கோ அப்படின்னாலும் அது அரசனை தான் குறிக்குது, மன்னன் அப்படின்னாலும் அது அரசனை தான் குறிக்குது, வேந்தன் அப்படின்னாலும் அது அரசனை தான் குறிக்குது. ஓகேவா? அடுத்து முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர். விடை மதுரை கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சி என்பது விடை காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விடை முதுமொழி காஞ்சி. யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் உவேசா. ஓகேவா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யார் காப்பார் அப்படின்னு தமிழன்னை வந்து ஏங்கிய போது நான் காப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரேஞ்சில் வந்து என்ட்ரி கொடுத்தவர் தான் இந்த உவேசா அவர்கள். இவர் தான் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி அன்புடன் அழைக்கப்பட்டார். ஓகேவா? அடுத்து உவேசாவின் ஆசிரியர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிக்கடி கேட்டிருக்காங்க. உவேசாவோட ஆசிரியர் யார் அப்படின்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். தலப்புராணம் பாடுவதில் வல்லவர் இந்த மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து இறுதி வரை நிறைக்குடமாகவே வாழ்ந்தவர். விடை மீனாட்சி சுந்தரனார். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின். அடுத்து நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர். விடை மீனாட்சி சுந்தரனார். இந்த மீனாட்சி சுந்தரத்தோட டாபிக்ல இந்த 4 கொஸ்டினுமே வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ப்ரீவியஸ் இயர்ல ஒவ்வொரு கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரீகால் பண்ண மாதிரியும் இருக்கட்டும். ஓகேவா? அடுத்து சொல்ல துடிக்குது மனசு நூலின் ஆசிரியர். விடை வி.கே.டி. பாலன்.
அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருஞ்சித்திரனார். இவர் தான் பாவலரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. துரைமாணிக்கம் அப்படிங்கிற இயற்பெயருமே இவருக்கு இருக்கு. அடுத்து, உறையூரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆண்டவர். விடை நலங்கிள்ளி. நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவ மாலை ஆகிய நூல்களில் இடம்பெற்ற கோவூர் கிழாரின் பாடல்களின் எண்ணிக்கை. விடை 18. அடுத்து, போரை தவிர்த்த புலவர் யார்? விடை கோவூர் கிழார். சோழர்க்குரிய பூ அத்திப்பூ, இதுவே சேரர்க்குரிய பூ பனம்பூ, பாண்டியர்க்குரிய பூ வேப்பம்பூ. அடுத்து, மலையமான் பிள்ளைகளை காத்தவர். விடை கோவூர் கிழார். யாரை பற்றி பாடி இளந்தத்தனார் பரிசு பெற்றார்? விடை நலங்கிள்ளி. இளந்தத்தனாரை சிறைப்பிடித்தவர்? விடை நெடுங்கிள்ளி. யாருக்கு கற்க வேண்டும் என்ற வேட்கை தனியதாக இருந்தது? அதாவது தனியாததாக இருந்தது யாருக்கு அப்படின்னா, உவேசாவோட ஆசிரியர் இருக்காருல்ல, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார், அவருக்கு வந்துட்டு கற்கணும், நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தனித்தன்மையாக அவருக்கு வந்து இருந்திருக்கு. ஓகேவா. அடுத்து, மீனாட்சி சுந்தரனார் யாரிடம் தமிழ் கற்றார் அப்படின்னா, தன்னுடைய தந்தை கிட்ட தமிழ் கற்றிருக்காரு. அடுத்து, உரிச்சொல்லை மிகுதியாக பயன்படுத்துவது வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள்ள அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதாவது உரிச்சொல் அப்படின்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது தான் உரிச்சொல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா. அந்த உரிச்சொல்லை அதிகமாக எங்கே பயன்படுத்துகிறாங்க? செய்யுள்ள பயன்படுத்துகிறாங்க. அடுத்து, மாநகர் என்பதில் மா என்பது. விடை உரிச்சொல். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சால உரு தவ நனிக்கூர் களி மா, இது எல்லாமே வந்து உரிச்சொல்கான வேற்றுமை தொகை மாதிரி. ஓகேவா. இது வந்திருந்தது அப்படின்னா அது உரிச்சொல் தொடராக தான் இருக்கும். அடுத்து, காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள நகரம். விடை திருச்சி. யார் காலத்து சிற்பங்கள் மலைக்கோட்டையில் காணப்படுகின்றன? விடை பல்லவர் காலத்து சிற்பங்கள். பண்டை தமிழரின் நீர் மேலாண்மைக்கு சிகரமாக திகழ்ந்தது எது? விடை கல்லணை. அடுத்து, ஈன்ற புறந்தருதல் என் தலை கடனே என்பது. விடை புறநானூறு. அடுத்து, ஓடும் சுழிசுத்தம் உண்டாகும் துன்னரை சாடும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். விடை இரட்டுற மொழிதல் தனிப்பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, துன்னலர் என்பதன் பொருள். விடை பகைவர் மற்றும் அழகிய மலர். அடுத்து, காளமேக புலவரின் இயற்பெயர். விடை வரதன். இரு பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர். விடை காளமேக புலவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஓகேவா, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இரு பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா காளமேக புலவர். அடுத்து, எறும்பு தன் கையால் என்சான் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் அல்லது அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஔவையார். அதே போல, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாலும் ஔவையார். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னவங்களும் ஔவையார் தான். அடுத்து, இலக்கண வகை சொற்கள். இலக்கண வகை அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகை இருக்குது அப்படின்னா 4 வகைப்படும். ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 7th தமிழ் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய டேர்ம் 1 ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே போல் 6th தமிழ் ஓல்டு புக் அண்ட் நியூ புக்குக்கான வீடியோஸ் எல்லாத்தையுமே அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்காக கொடுத்துட்றேன். பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.